ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் முடிய போது. இந்த 6 மாதத்தில் வெளிவந்த 6 சிறந்த படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். எனக்கு இது ஏன் 6வது இடத்துல போச்சு, முதல் இடத்துல போகலன்னு கேட்டிங்கன்னா, இதை ஓவர் ஹைப் பண்ணி கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்க வச்சு எனக்கு சலிச்சு போச்சுங்க. நான் தியேட்டரில் ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரீவிசிட் பண்ணி பார்க்கணும்னு தோணல. நல்ல கதை தான், சிறந்த கதை தான். பட் பேசி எனக்கு அந்த படம் ஒரு மாதிரி சலிப்பாயிருச்சு. என்னடா இது, எங்கிட்டு பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பட் சிறந்த படம், வேற லெவலில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காட்டியிருப்பாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவுமே வேற லெவலில் இருக்கும். ஸ்டோரி லைன் சிம்பிளான ஸ்டோரி லைன். அதாவது ஒரு குகைக்குள்ளே ஒருத்தர் மாட்டிக்கிறான், அவன் எப்படி வெளியே வர்றான். ஆனால் அதில் காட்டப்பட்ட எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த எமோஷன் எல்லாரையும் அழுக வச்சு அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு. முக்கியமாக அந்த சாங், அதாவது குணா படத்தில் வந்த அந்த சாங் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சிருச்சு இந்த படத்தை. கூட்டமாக தியேட்டருக்கு போய் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு தமிழ் படம் கூட இவ்வளோ நல்லா ஓடி இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் தமிழ் படத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ரன்ல இந்த படம் இருந்துச்சு 2024. 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் நல்ல படமே வரலையடா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப போன வார திங்கட்கிழமை நான் பார்த்த படம் தான் மகாராஜா. விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படம். 50வது திரைப்படம் எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஸ்டோரி சிம்பிளான ஸ்டோரி, பழி வாங்குற ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அதில் காட்டப்பட்ட விஷயம், அதாவது லீனியராக எந்த விஷயத்தையுமே காட்டாமல் எவ்வளோ நான் லீனியராக முடியுமோ அவ்வளோ நான் லீனியராக காட்டி எவ்வளோ ட்விஸ்ட் வைக்க முடியுமோ அவ்வளோ ட்விஸ்ட் வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக செம்மையாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் காட்டுறதுனா நல்லா இருந்துச்சு. அதாவது கெஸ் பண்ணிடலாம், கூர்ந்து கவனிச்சா நிறையா சினிமா பார்த்துருந்தா கெஸ் பண்ணிடலாம். பட் நீங்கள் கேஷுவலாக போய் பார்க்குறீங்கன்னா இது எந்த டைம் லைனில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. கடைசியில் அந்த போலீஸ் அடிக்கிற அந்த ட்விஸ்ட்டு, அதாவது நம்ம வீட்டில் போட்டுருந்தா அப்படி விடுவோமாயா அப்படின்னு கேட்குற தருணம், அந்த பொண்ணுகளுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிற தருணம், முன் வைக்கிற தருணம், அந்த பொண்ணு கடைசியில் பேசுகிற தருணம், அதாவது என்ன நீ ரேப் பண்ணிட்டேன் அதுக்காக நான் உடஞ்சி போய் உட்காந்துட மாட்டேன், இதையும் தாண்டி சாதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிற தருணம். இந்த மாதிரி தருணங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இது நார்மலாக ஒரு பழி வாங்குற கதையாக இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அந்த ஃபீமேல் பற்றி சொன்ன விஷயங்கள் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது தான் காரணம்னு நான் நம்புகிறேன். அடுத்த படம், அதாவது 4வது இடத்தை பிடிச்ச படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவேசம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். 3 காலேஜ் பாய்ஸ் அவங்களோட சீனியர் பாய்ஸால் ரேக் பண்ணப்படுறாங்க. அதுவும் ரொம்ப கேவலமாக ரேக் பண்ணப்படுறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க சீனியர் பாய்ஸை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை தேடி போகிறாங்க. ரவுடி கிடப்பாரான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கல. அப்போ தான் ஃபாஃபாவை பார்க்குறாங்க. ஃபடக் ஃபாஸில் பார்க்குறாங்க. அவர் அவங்க லைஃப்பில் வந்தோன்னே அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதான் கதை. தியேட்டரில் நான் பார்த்துட்டு அடுத்து 2-3 நாளைக்கு யாரை பார்த்தாலும் ஆவேசம் பார்த்துட்டிங்களா தியேட்டர் போங்க, ஆவேசம் பார்த்துட்டிங்களா தியேட்டர் போங்க, இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடிப்பு, ஃபாஃபாவோட நடிப்பு அந்த லெவலில் இருந்துச்சு. இன்னும் மண்டக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. பார்த்து 3 months மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரன்னிங் இன் மை ஹெட்னு நினைக்கிறப்ப வா எப்படி எடுத்துருப்பார் அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. டேரக்டரை விட ஃபாஃபாவோட நடிப்பு தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்லலாம். ஃபாஃபா இந்த படத்துல இருந்து எடுத்துட்டு ஆவேசத்தை பார்த்தீங்கன்னா என்னடா படம் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஃபாஃபா அதில் ஆட் பண்ணிட்டு அவரோட நடிப்பை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிச்சயமாக தோணும். கடைசியில் லோன்லியாக அவர் ஃபீல் பண்ணி அழுகிறப்ப நான் அழுந்தேன் தியேட்டரில். அதாவது அந்த சீன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த கதவை திறந்துட்டு வருவார் அழுது முடிச்சுட்டு. அந்த சீனா உடஞ்சிருவோம், என்னதான் சொல்லியிருந்தாலும் அந்த சீன் ரொம்பவே உடச்சிரும். அந்த ஃபைட்டு, அதாவது அந்த பசங்க அவர் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவ்வளோ நேரம் அவர் சண்டையே போட்டிருக்க மாட்டார். ப்ராமிஸ் பண்ணனால சண்டை போட்டிருக்க மாட்டார். அந்த இடத்துல சண்டை போடுவார் பாருங்க, வேற மாதிரி. அந்த ஃபைட்டுக்காகவே நம்ம அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைமில் பாருங்கள். ப்ரைம் அந்த இம்பாக்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா இது பக்கா தியேட்டர் மெட்டீரியல்.
பிரேமில் பாருங்கள், ஓரளவு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்த பெஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன், பிரேமலு. இதுவும் நான் தேட்டரில் தான் பார்த்தேன், மலையாளத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதாவது சச்சின் ரேணுக்கு காட்டுற அந்த கேர், ரேணு சச்சினுக்கு காட்டுற அந்த கேர், முக்கியமாக ரேணு காட்டுற அந்த கேர், பொண்ணுக்கு அவ்வளோவா கேர் காட்டி எந்த படமும் வந்து நான் பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி படம் பார்த்தது கிடையாது. இந்த படம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ரேணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்ப யோசிப்பீங்க, ரேணு ஏர்ன்ஸ் அ லாட் தேன் சச்சின் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஷீ சூசஸ் சச்சின் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பொண்ணுங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்டாண்ட் அலோனாக வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரேணுவோட நடிப்பு என்ன, மமிதா பாஜியோட நடிப்பு. அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட க்ரஷாக மாறிடுவாங்க, அவங்களோட க்ரஷாக மாறிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். மேடம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்னமும் மைண்ட்குள்ளே அந்த சீன்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. சச்சின் போய் அவங்க அப்பாட்ட பேசுகிற சீன்ஸ் ஆகட்டும், அப்புறம் ட்ரெயினில் ஜஸ்ட் கிட்டிங் சொல்லிட்டு மமிதா அப்படியே படுத்து தூங்குறதாகட்டும், அதாவது நம்ம ரேணு படுத்து தூங்குறதாகட்டும், அதாவது அவன் மருந்து கொடுத்து தூங்குறதாகட்டும், ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப சூப்பரான ஒரு படம். நடிப்புக்காகவே பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நான் ஓவர் ஹைப் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தேட்டரில் பார்த்தேன், இது தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் லவ் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்ல லவ் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேமலுக்கு கண்ணை மூட்டு போங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் முக்கியமாக பார்க்கணும். ஓல்டு ஜென்னாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு. பட் நியூ ஜெனுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதாவது 1990க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க, ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க. செம்மையான ஒரு படம். ஐடி லைஃப்பை அப்படியே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. என்னதான் இல்லை இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சச்சினோட கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும், ரேணுவோட கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும், சச்சினோட ஃப்ரெண்டோட கேரக்டர் அதை விட நல்லா எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படிங்கிற அந்த பர்சனோட கேரக்டரும் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருக்கும். எல்லா கேரக்டருமே சூப்பராக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த படத்துக்கு போகலாம். பார்க்காதவங்க பிரேமலுவை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆகுறேன். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்த பிடிச்ச படம் நான் ஓடிடியில் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் லபாட்டா லேடிஸ். இது வந்து கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை தான். பொண்ணுங்க கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பசங்க அதுக்கும் மேலே கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். பொண்ணுங்களோட லைஃப்பை அவ்வளோ அழகாக போகிற போக்கில் எடுத்து வச்சுருப்பாங்க. பொண்ணுங்களுக்கும் நிறைய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரைகிற திறமை மூலமாக காட்டுறது, கடைசியில் ஒரு பொண்ணு படிப்புக்காக எவ்வளோ எக்ஸ்டென்ட் போகிறா, அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் முன்னேறி போகிறா அப்படிங்கிற அந்த விஷயத்த காட்டுறது, அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு மேலே கொண்ட காதல், அதாவது ட்ரெயினில் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான், பொண்ணு மாறி போச்சு, பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 7 பேர் அதே மாதிரி ரெட் ட்ரெஸ் போட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மாதிரியே. அந்த பொண்ணுங்க எல்லாருமே முகத்தை மூடியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு இறங்கிடுறான். அப்போது அவன் என்ன யோசிப்பான், அந்த பொண்ணு மிஸ் ஆகிட்டா, அவள் வந்து என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், ஸோ நம்ம அவளை தேடி கண்டுபிடிச்சோன்னா அவள் கற்போட இருக்காளா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி ஏகப்பட்ட யோசனை அவன் மண்டக்குள்ள ஓடும். பட் ஹீரோ அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். அவன் யோசிக்கிறது எல்லாம் அந்த பொண்ணு கிடச்சிடணும், ஏன்னா அந்த பொண்ணு தான் நான் இருக்கிறதே அதிகமாக லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக ஏங்குற தருணத்தில் அந்த ட்ரூ லவ்வை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் டேரக்டர். கட்டாயமாக பார்த்துருங்க, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் பார்த்துருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த லிஸ்ட்டில் இடத்த பிடிச்ச படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் இஸ் ஹாலிவுட்னு சொல்கிற மாதிரி இடத்துல இருக்க படம் டியூன் பார்ட் 2. என்ன ரைட்டிங், என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன விஷுவல்ஸ், சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து ஃபோன்லேயோ டிவிலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நான் டியூன் 1 அப்படி தான் பார்த்தேன், என்னடா புரியவே மாட்டேதுன்னு இருந்தேன். அப்புறம் படம் புரிஞ்சிச்சு. பட் விஷுவலாக என்னடா டெசர்ட்டே காட்டிக்கிட்டு இருக்காங்க, பெருசாக எதுவுமே இல்லைடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் டியூன் 1 பார்த்துட்டு டியூன் 2 போய் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இதாண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் எழுதப்பட்ட விதம், ஒவ்வொரு கேரக்டரும் ஸ்க்ரீனில் நடித்த விதம், முக்கியமாக ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும், ஜாண்டியானா அந்த லெவலில் நடிச்சிருப்பாங்க. நம்ம
எதிர்பார்த்ததை விட ஒரு படம் 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குதுன்னா அது டியூன் 2 தான் இருக்க முடியும். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும், செகண்ட் பார்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமை எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்கும். ஒரு தமிழ் ஆடியன்ஸாக கட்டாயமாக இருக்கும். அதை உடச்சி டியூன் 2 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடவும் செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை சொல்ல வச்சுச்சு, என்னை ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஒரு கிஸ்ஸின்னு எடுத்திருப்பாங்க அந்த டெசர்ட்டில், நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுவாங்க, அப்போ கேமரா மூவ்மெண்ட் காட்டியிருப்பாங்க பாருங்க, எப்பா ஹாலிவுட்டால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுவுமே சிம்பிளான கதை தான். மூணு பேருக்குள்ளே நடக்கிற சண்டை, அதாவது 3 குடிகள்னு வச்சுக்கோமே, 3 குடிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை. ஒருத்தர் வந்து ராஜாக்கெல்லாம் ராஜா, அவர் கீழே 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அந்த ராஜா வந்து எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. இந்த படத்தோட கதையே. இதுக்குள்ள அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாயை பிளந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மக்கள், அதாவது அவங்க இடத்த கேப்சர் பண்ண போவாங்க, அங்கே நேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அந்த நேட்டிவ்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, இதெல்லாம் சொல்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். சொல்லிகிட்டே போகலாங்க. ஹீரோவோட அம்மாவோட நடிப்பு என்னங்க சொல்ல, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த இம்பேக்ட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் இல்லை டிவி ஸ்க்ரீனில் ஏற்படுத்தப்படுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா அந்த டெசர்ட்ஸ்லாம் விஷுவலாக பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த வார்ம்னா நீங்கள் வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா என்னடா இதுன்னா உங்களுக்கு தோணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி தான் தோணுச்சு. பட் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்படி தோணாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி பாருங்கள், சும்மா கதைக்காக வேணால் பாருங்கள். பட் ஸ்டில் இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா புக்கை அடாப்ட் பண்ண வர்ற மூவி எதுவுமே புக்கை ஈக்குவல் பண்ணாது. டியூனும் புக்கை அடாப்ட் பண்ணி தான் வந்திருக்கு. ஆனால் முதல்ல நான் சொல்கிறேன், புக்கை ஈக்குவல் பண்ணி ஏன் புக்கே தாண்டுற அளவுக்கு விஷுவலாக கொண்டு வந்திருக்காங்க டியூனை அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்காதவங்க தயவுசெய்து தியேட்டரில் பார்க்க முடியாதோ, சரி ஓடிடியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த படங்களில் எந்த படம் உங்கள் ஃபேவரட்டாக இருந்துச்சு, இல்லை இதை தவிர எனக்கு வேறு ஏதாவது படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆனாலோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் பாரதி குட் பை சைனிங் ஆஃப் ஹியர். சேர்ஸ் நண்பா, பாய்.